அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது. ஒரு காலை முதல் இரவு வரை வீடு என்னென்ன செய்யுது பாருங்களேன். இந்த 8:20க்கு நீங்கள் கிளம்பணும், அப்படி இங்கே வரணும் அப்படின்னா ஒரு 5 மணி 5:30க்கு உங்கள் அம்மா எழுந்திருக்கணும் வீட்டில். அப்படி எழுந்தால் தான் காலை உணவு, மதிய உணவு இது ரெண்டையும் ரெடி பண்ணி அப்புறம் உங்களை எழுப்பலாம். நீங்கள் பெரும்பாலுமே ரொம்ப கடுமையான உறக்கத்தில் இருப்பீங்க. பெரும்பாலான பிள்ளைங்க காலையில் அப்படியே அந்த ஒரு இது இப்போல்லாம் கொஞ்சம் குளிருதா, அப்புறம் பல வீடுகளில் ஏசி வந்துருச்சு, அந்த போர்வையை எடுத்து மூடி ஒரு சவுண்டு வரும். அவங்க அம்மா வந்து ஏய் எந்திரிடி எந்திரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு 6:15 தானே மம்மி ஆகுது, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு திரும்பி உள்ளே போனீங்கன்னா மணி 7:15. அந்த அம்மா அதுக்குள்ளே வந்து ஐயோ இவளோட என்ன தினம் போராட்டமாக இருக்குது, ஏய் நீ போறியா இல்லையா, ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவா நீ, அப்புறம் எனக்கு தான் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுங்க அப்படியே எந்திரிச்சு இந்த கையை காலை அப்படியே நெளிச்சு வரும்போது அவங்க அப்பா என்னடாம்மா லேட்டா, அவங்க அம்மா பெரும்பாலும் இப்போ தான் அவர் எந்திரிச்சிருக்காரு, அவர் ஒன்றை விசாரிக்கிறார், 2 பேர் போங்க எப்படியும். அதுக்கப்புறமா இவங்க அந்த பாத்ரூமுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த உலகத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்கவே முடியாது. அவங்க அம்மா வெளியில இருந்து கத்துவாங்க, ஏய் என்னடி பண்ற, சீக்கிரம் வந்து தொலை. மம்மி ப்ளீஸ் வெயிட், தயவு செய்து என்ன டென்ஷன் பண்ணாத. குளிக்கும் போதாவது நான் கொஞ்சம் நிம்மதியா குளிக்கிறேனே, ஏன் தான் இந்த வீட்டில் என்ன பாடா படுத்துறீங்களோ. அதுக்கு அந்த அம்மா எப்படியும் போ, பஸ் வந்துடும், அப்புறம் நான் வந்து உங்க அப்பா தான் உன்னை கொண்டாந்து விடணும். அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவார், ரொம்ப நல்லவர் அவர். ஏய் இன்னும் 2 பேரும் சேர்ந்து என் தலையில் கட்டுறீங்க, நானே ஆஃபீஸுக்கு ரெடி ஆகணும்னு இருக்கேன், அவள் போகிறா போகாமல் போகிறான் அவர். நான் இந்த பிள்ளைங்க உள்ளே இருந்து அப்படி ரெடியாகி அப்படி வெளியில் வந்து அவங்க அம்மா ஒரு அலட்சியமாக பார்த்து எல்லாம் ரெடியா, என்ன ரெடியான்னு கேட்குறா. இல்லைம்மா இல்லை பேக் பண்ணிட்டீங்கள. ஆமாடி நீ ப்ரிகேஜி படிக்கும்போது நான் தான் பேக் பண்ணேன், நீ இப்போ +2 படிக்கும்போது பேக்கிங் நான் தான் பண்ணணும், உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா, மார்க் மட்டும் வாங்க சொல்கிறேன். அது மட்டும் 2 மார்க் குறைஞ்சா ஏன்னு கேட்குற, பேக் பண்ணால் மார்க் வருமா, பண்ணு உனக்கு என்ன வேலை, நானும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். ஆமாம் கிழிச்சு அங்கே போய் ஃபேன் கடியில் உட்காந்துருப்பேன். ஏய் ஒரு நாள் என்ன மாதிரி நீ கஷ்டப்படுவடி, அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஒரு வீட்டில் போய் நீ எப்படி சிரமப்பட போற, நம்ம சாபம் விடாத, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. இந்த சந்தோஷங்கள் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். யார் இப்படி செய்கிறா? 2 பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க, ஒரு பிள்ளைக்கு காலையில் இட்லி பிடிக்கும் அல்லது தோசை பிடிக்கும், இன்னொரு பொண்ணுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும். இந்த இட்லியையும் ரெடி பண்ணி சப்பாத்தியும் ரெடி பண்ணி இதுக்கு அதுக்கு ஓடி, இதுக்கு இடையில அவருக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்து, வாசலில் வர்ற ஒரு காய்கறியை வாங்கி, வந்த ஃபோனை அட்டன் பண்ணி, இதுக்கு இடையில ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அங்கங்கே துப்பி, அம்மா செய்கிற பம்பரமாக சுற்றுற வேலைகளை யோசிச்சு பாருங்க. நம்ம என்னத்தையாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்க. நம்ம பரம்பரையிலேயே அது கிடையாது. பண்ணிட்டோன்னு வைங்களேன், உங்க அப்பா அங்கிருந்து வருவாரு, ஏம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ பண்ணட்டும் அவ பண்ணட்டுமா, நீ போ நீ போ, கையில கால போட்டுக்காதடி, பரீட்சை எழுதணும், அது வரைக்கும் நீ பல்லு விளக்குறது கூட பிரஷை வச்சு மெல்ல விளக்கு, விரல் சுலுக்கிக்கிடும். நம்ம இந்த வீடு எப்படியா தாங்குது, நல்லா யோசிங்க. குடும்ப சூழல் இல்லைன்னு பேசுறாங்களே, வீடு எப்படி தாங்குது உங்களை, என்னமா தாங்குது? ஒரு திருவிழா வருது, ஒரு பண்டிகை வருது, யாருக்கு முதல்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க, யாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க? அப்பா போய் ஒரு 15,000 வாங்கிட்டு வர்றாரு, இல்லை அம்மா முதல்ல போய் பட்டு சேலையாக வாங்கி தள்ளுறாங்களா? நம்மளை கூட்டிகிட்டு போய் அது போத்தீஸோ அது வேறு என்ன கடையோ, SM சில்க்ஸோ வாட் எவர் இட் மேபி, எந்த ஊர் கடை இருக்கோ அந்த ஊருக்கு கூப்பிட்டு போய் வாங்கு. அப்போது அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு வாங்கிக்கடா, வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நிற்கிற அப்பாவை பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளைங்க என்னமோ ரசக்களியா அனார்கலியா, ரசக்களி மசக்களி அனார்கலி
அப்புறம் என்ன லெக்கின்ஸா? லெக்கின்ஸு. அப்புறம் என்னம்மா? தப்பாங்க. இதெல்லாம் ட்ரெஸ். அது நான் ஏதோ சாப்பிட்றதுன்னு நினச்சேன். இதெல்லாம் அந்த பொண்ணுங்க வாங்கிட்டு வரும்போது நல்லா பாருங்களேன். நீங்களாம் போயிருக்கீங்களா கடைகளுக்கு? நீங்கள் வாங்கும்போது உங்கள் அப்பா அப்படி பார்ப்பாரு, 4000 ரூபா போட்டிருக்கான், என்ன 4000த்துலேயே நிற்கிறா அப்படின்னு உங்கள் அம்மாட்ட கேட்பார். அந்த அம்மா என்ன செய்வா? உங்களை மாதிரியே உங்கள் மகளும் இருக்கா, எதுனாலும் அவளுக்கு பெருசாக வாங்கணும்னு தோணுது, மற்ற பிள்ளைகள்லாம் போட்டு வருது இல்லைங்க, அவள் என்ன பண்ணுவா? நான் வேணா எனக்கு வாங்குறத கம்மி பண்ணிக்கிறேன். அவர் உடனே நீ ஒன்றும் கம்மி பண்ண வேணாம், அப்புறம் வருஷம் பூரா நீ திட்டுவ, நீ இங்கே பெருசாக பேசுவ, வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு சேலை கூட கிடைக்கலன்னுவ, நீங்கள் 2 பேரும் வாங்குங்க, நான் போகிறேன் அப்படியே. இந்த தியாகம் என்பது பிறக்கிற இடம் வீடு. அந்த தியாகத்தினால் தான் நீங்கள் அங்கிருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க. அது உண்மையா இல்லையா? உண்மைதானுங்க. தினம் மத்தியானம் ஒரு சாப்பாடை கட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அனுப்பி, சில வீடுகளில் நீங்கள் ஷூஸ் போட்டு வரீங்கன்னா அம்மா அந்த பரபரப்புலேயே உங்கள் ஷூவை பாலிஷ் பண்ணி, சாக்ஸ் இன்னைக்கு என்ன கலர் சாக்ஸோ அதை எடுத்து கரெக்டாக வச்சு, உங்கள் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, அவங்க பண்ணுகிற அந்த அந்த வேலையை யார் செய்வா? எந்த டீச்சர் செய்வாங்க? அவங்க பிள்ளைக்கு செய்வாங்க. அப்படி தானே செய்ய முடியும். 60 பிள்ளை வீட்லையும் போய் டீச்சர் சாக்ஸ் கொடுப்பாங்களா? இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டத, ஃபீவர் வந்துருச்சு, இன்னும் சில பிள்ளைகள் சரியாக சாப்பிட மாட்டேங்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு, காலை உணவை தவிர்க்காதீங்க. டோன்ட் மிஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை, சொன்னாலும் கேட்குறது இல்லை. நீங்கள் இந்த வயதில், டீனேஜை தொட்டுக்கிட்டு இருக்கிற வயதில் காலை உணவை மிஸ் பண்ணிங்கன்னா 30 வயதை தாண்டும் போது உங்கள் உடலில் நிறைய ப்ராப்ளம் வரும். எலும்புகள் பலம் இல்லாமல் போகும். ரொம்ப கஷ்டம். அது காலை உணவை தயவு செய்து தவிர்க்காதீங்க. நான்வெஜ் சாப்பிட்ற பிள்ளைகளாக இருந்தால் முட்டை சாப்பிடுங்க. அது இல்லையா, டேக் சம் குட் ஃபுட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு நேரம் இல்லை, அம்மா பின்னாடியே தட்டை தூக்கிட்டு ஓடியாரோம், ஒருவா சாப்பிடுடி. அவன் ஊரில் தெருவில் எல்லாம் சிரிப்பாங்க, யார் +2 படிக்கிறா, அவங்க அம்மா ஊட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த கேவலத்தெல்லாம் அம்மா பார்க்கறது இல்லை தெரியுமா? உங்களுக்கே இருக்கக்கூடிய வலிகளை யாரிடம் போய் சொல்லுகிறீர்கள்? குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை பற்றி நாம் மறு சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. நல்லா யோசிங்க. எனக்கு தெரிய எந்த ஒரு தாயும் தன்னை தியாகம் செய்து கொண்டு பிள்ளைகளை வளர்ப்பாளே தவிர, என் பிள்ளை கஷ்டப்பட்டா போதும். அப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோன் வருது, உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. அப்போ அம்மா என்ன செய்யணும்? எவ்வளோ ஃபீவர் இருந்தாலும் வலியோடு அவள் படிக்கட்டும், நாங்கள் வரமாட்டோம், நீங்களே பார்த்துக்கங்கன்னு தானே அம்மா சொல்லணும். அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க? எத்தனை அம்மா ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வந்த உடனே, என் பிள்ளை கல்வி தான் முக்கியம், அவளுக்கு ஃபீவர் இருக்கட்டும், அவள் மயங்கி விழட்டும், வைத்த வெளின்னு சொல்லட்டும், கவலையே இல்லை, அவளை அங்கேயே வச்சுக்கோங்க, 5 மணிக்கு அனுப்புங்கன்னு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சொன்னாங்க? அப்படின்னா நமக்கு என்னவோ தெரியல, அம்மா அப்பா மேலே டீனேஜ் வந்த உடனே ஏதோ ஒரு வருத்தம் வருது. அது எனக்கும் வந்தது, உங்களுக்கும் வந்திருக்கு. அதான் உண்மை. ஏன்னா எங்கள் அப்பா என்னை பார்க்கும்போது ஒரு முறை முறைச்சிருக்காரு, என்ன அவங்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஆளாவே. இது இந்த வளர்ந்து வருகிற காரணம் அந்த வீடுகளில் அவங்க கொடுக்குற கட்டுப்பாடுகள். நீங்கள் இங்கிருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல. 1 மணி நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகலன்னா, வேலைக்கு போகிற தாயோ தந்தையோ, போகாத தாயோ தந்தையோ, யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பொறுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? என் பிள்ளை வரல, அவள் வரமாட்டா, லேட்டாக தான் வருவா, வந்தா வருவா, வராட்டி வரமாட்டா. அவள் எங்கேயாவது சுற்றிட்டு வருவா, பீச்சில் போய் கொஞ்ச நேரம் இருப்பா, எங்கேயாவது பார்க்கில் யாரு கூடயாவது அப்படி பேசினா அதுக்கு பேர் குடும்பமா? ரொம்ப சாதாரணமாக வீட்டை பற்றி தூக்கி பேசுகிறோம். தெருவில் நின்று அலறுவாங்க உங்கள் தாய். நீங்கள் பெரிய ஒரு ஃபோன் எடுத்து யாருக்கா ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு ஜாலியாக, நான் நிறைய பார்க்குறேன், அப்பா ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாரு, பைக்கில் உட்கார வச்சு, பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்து SMS பண்ணிகிட்டே போகிறது. இப்படியே அவர் ஒழுங்காக வண்டி ஓட்டுறாரு, இந்த பொண்ணு வேறுதெல்லாம் அவர் வண்டி ஓட்டுறாரு. ஸ்கூல் வந்ததே இந்த பிள்ளைக்கு தெரியல. அவரே சொல்கிறார், ஏப்பா இறங்கலையா? பார்க்குது, ஆமாம், ஓகே. இது பெற்றோருக்கு நாம் காட்டுகிற அன்பா, நன்றியா, மரியாதையா? சொல்லுங்க பார்ப்போம். இது எப்போ தெரியும் உங்களுக்கு? எப்போ தெரியும்னா, உங்களுக்கு பின்னாடி
ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் உங்களுக்கு இந்த வயதில் ஒரு புள்ள வரும்போது தான் தெரியும். நான் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டிருக்கேன் சின்ன வயசில். ஏன்னா நான் டீனேஜில் இருக்கும்போது எங்கள் அப்பாவை பார்த்து இவருக்கு ஒன்றும் அறிவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பையன் என் பையனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் அவனை ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோம். 6 மாத குழந்தை, இதே சென்னையில் தான். இப்போது அந்த டாக்டர் கொஞ்சம் பையனுக்கு முடியலை அப்படின்னு சொல்லும்போது என்னையும் அறியாமல் என் கண்ணில் கண்ணீர் வந்தது. அவனுக்கு எனக்கு 6 மாத உறவு. ஆனால் அப்போ எனக்கு 25 வயசு. 25 வருஷமாக என்னை பெற்று வளர்த்த என் தந்தையை நான் ஒரு செகண்டில் தூக்கி அடித்தேன். உனக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு. ஆனால் 6 மாத குழந்தை என்னோட குழந்தைன உடனே என்னையும் அறியாமல் கண்ணீர் வருது. இப்போ தான் நான் நினச்சேன், எங்கள் அப்பா எத்தனை நாள் எனக்காக அழுதுருப்பார், எத்தனை நாள் எனக்காக அழுதுருப்பார். எத்தனை டாக்டர்கள்ட்ட என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, என் பிள்ளை சார், என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, உங்களுக்கு நோயே வந்ததில்லை, வியாதி வந்ததே இல்லை, ஒரு நாள் நீங்கள் படுக்கையில் இருந்ததில்லை. இப்போ யார் பக்கத்தில் இருந்தது? ராத்திரி எழுந்து அப்படியே தொட்டு பார்த்து என் பிள்ளைக்கு கொதிக்குதே, ஐயோ நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு டாக்டருக்கு அந்த நேரம் ஃபோன் பண்ணி டாக்டர் திட்டுறாரு, ஏம்மா வைமா ஃபோனை, சார் என் பொண்ணு சார் அவள் +2 பரிச்சை, காய்ச்சல் ரொம்ப இருக்குது சார், மருந்து கொடுத்துருக்கேன்லம்மா, ஏம்மா டென்ஷன் பண்ணுறீங்க? இப்படி டாக்டர்கிட்ட திட்டுவார்னு தெரிஞ்சாலும் உங்களுக்காக ஃபோன் பண்ணுறது யார்? பெற்றோர். அப்படின்றவங்களோட கஷ்டங்களை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு டூர் போகணும், 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கணும். சாதாரணமாக போய் எனக்கு 2000 rupees வேணும், ஐ நீட் இட். எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ தெரியாது. 2000 ரூபாய்க்காக எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க இல்லைங்க. எத்தனை பெற்றோர் தெருவில் நின்றுருக்கிறாங்க. நான் நின்றுருக்கேனே, நான் கஷ்டப்பட்டுருக்கேனே. அப்போது அவங்க எல்லாரும் எதையோ இழந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி குழந்தை தொழிலாளர்களாக படிக்காமல் போன பிள்ளைகள் எத்தனை இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களே நீங்கள்? இப்படியெல்லாம் என் பிள்ளை போகக்கூடாது, என் பிள்ளை நல்லா படிக்கணும், பெரிய பள்ளியில் படிக்கணும்னு ராத்திரியெல்லாம் நின்று அப்ளிகேஷன் வாங்கி, ஒருவேளை அவங்க ஏதோ நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு பிரின்ஸிபல் வர சொன்னால் கெஞ்சி, மிஸ் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை, இனிமே அவள் செய்ய மாட்டா, உங்கள் காலில் வேணாலும் விழுறேன்னு சொல்கிற அந்த உள்ளம் யாருக்கு இருக்கு? ஒன்று தான், நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் உங்கள் வீடு உங்களுக்கு செய்வது சாதாரணமாகப்படுகிறது. நாங்கள்லாம் சாப்பாட்டுக்குன்னு கையை இப்படி உள்ளே விட்டோன்னா அந்த கஞ்சி தண்ணீர் தான் இருந்திருக்கு, அதில் பருக்கைகள் இல்லை. அப்படி காலத்தில் நான் இருந்திருக்கேன். இப்படி கை உள்ளே போனால் அரிக்கிற மாதிரி வெறுமனை தண்ணி தான் வரும். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாது, காரணம் உங்கள் பெற்றோர் அப்படி உங்களை வளர்க்கலை. நானும் என் பிள்ளைய அப்படி வளர்க்கலை. என் பிள்ளைக்கு என்ன வேணும் உடனே வாங்கி கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு பணத்தின் அருமையும் தெரியலை, பாசத்தின் அருமையும் தெரியலை. இப்படி தெரியாமல் போன தலைமுறைக்கு நாங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் இல்லை காரணம். கஷ்டம் அப்படின்றத உணராமலே உங்களை வளர்த்துட்டோம், தப்பு அது. வறுமை என்பதை ருசிக்காத பிள்ளைகள் வாழ்க்கையை எளிமையாக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட், தட்ஸ் அ ப்ராப்ளம் இன் தி சொசைட்டி. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு வேர்வை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு தியாகம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது அப்படின்னா வீட்டில் அதிகமாக இருக்கிறது. அதுதான் உண்மை. குடும்ப சூழலில் தான் அதிகமாக இருக்கிறது. அங்கிருந்து தான் நீங்கள் கிளம்பி இங்கே வர முடியும் அப்படின்னு குடும்ப சூழல் அன்னைக்கு சொன்னது நியாயம் தானங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ ஹாஸ்டலே இல்லாத ஸ்கூல்னு வச்சுப்போமே, 5 மணிக்கு 3 மணிக்கு பள்ளிக்கூட முடியுது, 3:30 4:30. 5 மணிக்கு பிறகு நீங்கள் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அங்கேருந்து ஒரு வாட்ச்மேன் வருவார், பாப்பா நீங்கள் எங்கே, எந்த கிளாஸ், ஏன் நீ வீட்டுக்கு போகாமல் இருக்க? என் ஸ்கூல், நான் விளையாடுவேன், விளையாடாமல் போவேன். நீங்கள் யார் அதை கேட்குறதுக்கு? ஆஹா கிளம்பு 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 கிளம்பு, உங்கள் வீட்டு நம்பர் கூட, ஃபோன் பண்ணுறேன். ஸ்கூல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு 6 மணி வரைக்கும் இருக்கலாம், நீ என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கியா, 6:30 வரைக்கும் ஓடிப்போ வீட்டுக்கு, சொல்லுவாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? இங்கே நிறைய பார்க்குறீங்களாப்பா பத்திரிகைகளில், பணத்துக்காக பிள்ளைகளை கடத்துகிறான், வேறு காரணங்களுக்காக கடத்துகிறான்னு. இப்படி கடத்தப்பட்ட நேரங்களிலெல்லாம் அதிகமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கதறி அழுவது பெற்றோரா ஆசிரியரா? இப்போ ரொம்ப சாதாரணமாக பேசுகிறீங்க பெற்றோரை பார்த்து. நீங்கள் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கிடைக்கிற மொபைல், கிடைக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஃபேஸ்புக்கு, இது எல்லாத்துலேயும் சேர்ந்து சின்ன வயசில் தேவையில்லாத விஷயங்களை படிக்காதீங்க, தேவையில்லாத மனிதர்களோடு தொடர்பு வச்சுக்காதீங்க.
ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவசியமே இல்லை இந்த வயசில். கல்வி மட்டும்தான் உங்களுக்கு தேவை. படிக்கணுன்றதை மட்டும் செய்யுங்க, வேறு எதையும் செய்யாதீங்க, எதையும் செய்யாதீங்க. ஒவ்வொரு பிள்ளையும் சாயந்தரம் வீட்டுக்கு வரலன்னா அங்கே இருக்கிற அப்பாவும் அம்மாவும் செத்தே போயிடுவாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன விளையாட்டாக பேசுகிறோம்? உங்களில் தான் அவங்க வாழ்கிறாங்க தெரியுமா? உங்களுக்காக தான் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1000 அட்மிஷன் கிடைக்கும், ஆனால் குடும்பத்துக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் கிடைக்கும். அதனால் இன்னொரு முறை தயவு செய்து பெற்றோருக்கு விரோதமாக சிந்திக்காதீங்க. எந்தெந்த பிள்ளைகள் இளமையில் பெற்றோருக்கு விரோதமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதுதான் உண்மை. யூ ஹேவ் டு வர்ஷிப் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அவர்களை காலை தொட்டு வணங்கணும். கல்யாணத்தில் மட்டும் இல்லை, தினசரி. சாதாரணமாக இல்லை. பெற்றோர் அவங்க தங்கள் சுகங்களை தேடிக்கொண்டிருந்தால் இந்த பிள்ளைகள் இவ்வளவு வளரவே முடியாது. அதனால் தயவு செய்து குடும்ப சூழலை சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லா காலத்திலும் பெற்றோரை மறைத்து ஒரு வேலை செய்யாதீங்க. அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு நான் யாரோடையே பேசுகிறேன், அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா அது உங்களுக்கு நீங்களே வைத்து கொள்ளக்கூடிய ஆப்பு அணுகுண்டு. மறந்துடாதீங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது. அது செய்வதற்கு வயது இருக்கிறது. இப்போ இல்லை, இது பள்ளி பருவம் என்பது படிக்க வேண்டிய பருவம். தயவு செய்து இதை செய்யாதீங்க. அதனால் குடும்ப சூழல் தான் உங்களை வளர்க்குதுன்னு சொல்லிடலாமா? பள்ளி என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. வீடு நம்மை உருவாக்குகிறது, சாப்பாடு போடுகிறது, உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறது. ஆனால் இந்த பக்கம் பள்ளிக்கூடம் இருக்க, அது நமக்கு சிலவற்றை சொல்லி கொடுக்கிறது. ஒழுக்கம்னா என்ன, ஒழுங்குனா என்ன. இப்போ நீங்கள் உங்கள் கதைக்கே வருவோம். 6:15 எந்திரிக்கணும், ஆனால் 7:15 வரைக்கும் எந்திரிக்கலாம் அப்படின்னா வீடு அதை அனுமதிக்கிறது. பள்ளிக்கூடம் 8:20 வரணும், பரவாயில்ல நான் 9:20 வரேன்னா பள்ளி அனுமதிக்குமா? வெளியில் நிறுத்திடும். அப்படின்னா நியமங்கள், ஆர்டர்லினஸ், டிசிப்ளின் இதையெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துவது எது? எது? ரைட்டு. 3வது, பள்ளி தான் கலந்து பழக உதவுகிறது. பல வீடுகளில் பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஏதாவது கொடுப்பாங்க, சாக்லேட்ஸோ அல்லது ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, கண்டவளுக்கு கொடுக்காத, நீயே சாப்பிடு, உங்கள் அப்பா மாதிரியே ஊருக்கெல்லாம் இறைச்சிட்டு கெட்ட பேர் வாங்காது. ஆனால் ஷேரிங் அப்படின்றத சொல்லி கொடுக்குற இடம் எது? 3வது. படிப்பதற்குன்னு ஒரு சூழல் வேண்டி இருக்கு, ஒரு அமைதி வேண்டி இருக்கு, ஒரு டைமிங் வேண்டி இருக்கு. அது பெரும்பாலும் வீடுகளில் இன்னைக்கு இருக்கிறது இல்லை. இப்போ நான் படிக்கிறேன், வீட்டில் யாரும் எதுவும் செய்யாதீங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது. அன்லஸ் யூ ஆர் இன் +2. நீங்கள் இந்த ரூமில் போய் படி, நான் இந்த ரூமில் டிவி பார்க்குறேன்னு பெரும்பாலான பெற்றோர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னா படிப்பதற்கென்று டெடிகேட்டட் பிளேஸ் எது? பள்ளி. அப்புறம் உடல் தகுதின்றது கல்விக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக விளையாட்டு, மற்ற அறிமுகங்கள் இதெல்லாம் செய்து தருவது எது? பள்ளி. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே அறிமுகம் செய்வது எது? பள்ளி. ஏன்னா இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வீட்டில் போய் எல்லாம் பேச போகிறாங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்லும்? ஐயா பேச போகிற, பேசிடுவ? யார் உங்கள் மிஸ்ஸு சொல்லுச்சா? பேர் கொடுத்துட்டு வந்துட்டியா? நான் தான் எழுதி கொடுக்கணுமா? அப்படித்தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா என்னைய நான் மேடையில் 91 பேச வந்தப்போ என்னை கூப்பிட்டு கேட்டார், பாப்பையா சார் இது வரைக்கும் நல்லா தான்டா இருந்தார், உன்னையும் கூப்பிட்டாரு. எப்போ? எனக்கு அப்போ 31 வயசு. அப்போவே எங்கள் அப்பாவுக்கு நான் பேசுவேன்ற நம்பிக்கையே இல்லை. நீ எல்லாம் எதுனா பேசுவேன், நீ என்கிட்டயே பேச மாட்டேன். அதான் உண்மை. நான் அவரை கண்டு பயப்படுவேன், அதனால் நான் பேசவே மாட்டேன்னு எங்கள் அப்பா நம்பினார். ஆனால் ஒரு குரு போல இருந்த ஒரு ஆசிரியர், உண்மையிலே நான் முதல்ல பேசின மேடை என்னோடய ஸ்கூல் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹென்றி அல்மேதா அந்த ஆசிரியர் தான் என்னை கூப்பிட்டு மேடையில் பேச வச்சார். அன்னைக்கு எனக்கு பேசவே தெரியாது. வாடா நீ தாண்டா அப்படின்னு என்னை மேடையில் ஒரு இதே மாதிரி இலக்கியம் மன்ற கூட்டம் மாதிரி ஒன்றில் என்னை ஏற்றி விட்டார். அன்னைக்கு அன்றைய சிறப்பு விருந்தினர் சாலமன் பாப்பையா சார். அதான் என்னோட லைஃப்பில் ஒரு கோயின்சிடன்ஸ். அதுக்கு காரணம் ஒரு ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நூலகம் அப்படின்றத அறிமுகம் செய்வது எது? எது? நீங்கள் சுற்றுலா போகலாம், ஆனால் கல்வி சுற்றுலான்னு உங்களை அழைத்து போவது எது? பள்ளி. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களை கொஞ்சமும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மதிப்பீடு செய்வது எது? இப்போ எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட உங்கள் மகன் நல்லா பேசுகிறாரா, இந்த பாரதி பாஸ்கர் நல்லா பேசுகிறாங்களான்னு என்ன சொல்லுவாங்க? ராஜா தானா என் பிள்ளை. ஆனால் தகுதி தரம் அப்படின்றத உரசி பார்க்கிற ஒரு இடம் எது?
அங்கே எந்த விருப்பு வெறுப்பு கிடையாது. தாம் பிள்ளையா இருந்தாலும் அடுத்த பிள்ளையா இருந்தாலும், டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை என்ற சொல் இருக்கு இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா எல்லாரும் என் பிள்ளைகள், எல்லாரும் நல்லா படிக்கணும்னு உங்களுக்காக உயிரை கொடுக்கறது எது? ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, நான் ஏன் இவ்வளவு இந்த இதை எடுத்துருங்க அதை எடுத்துருங்க, இங்கே மைக் வைக்காதீங்க, அது சத்தம் போடாதீங்கலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நான் ஆசிரியராக இல்லை, நான் ஒரு வங்கி வேலையில் பார்க்குறேன். எனக்கு ஆடியன்ஸ் எப்போவுமே அட்டென்டிவாக இருக்கணும். அவங்க கேட்கலன்னா நான் பேச்சை உடனே நிறுத்திடுவேன். எனக்கு அது அப்படியே பழகி போச்சு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்கனாலும் டெய்லி வந்து உங்களோட பேசுகிறது யார்? யார் அது? அவங்க நிலைமையை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில்ட்ரன், யூ ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் ப்ளீஸ் பி குவாய்ட், நோ நாய்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டாக். எத்தனை தடவைங்க அவங்க சொல்லுவாங்க? உண்மை தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், அடி வயிற்றுலேருந்து அமிலம் சுரக்கிற மாதிரி அந்த வயிறு அவ்வளோ சூடாகும். ஆசிரியர்களுக்கு சாதாரண வேலை இல்லை. நான் 1 மணி நேரம் பேசினேன்னா என் வயிறு அவ்வளோ சூடாக இருக்கும். தினசரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்னும் சில பள்ளிகளில் நின்னே சொல்லி கொடுக்கணும், உட்காரக்கூட முடியாது. தனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம். அத்தனையும் தாண்டி இந்த பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்காக இரவு பகலாக யோசித்து தங்களையே உருக்கி கொடுக்கிறது டீச்சர்ஸ் இல்லையா? அப்போ வீடு நம் உடலை வளர்க்கிறது, நம்முடைய சௌகரியங்களை நமக்கு தருகிறது. ஆனால் ஞான வெளிச்சத்தை திறந்து தருகிற திறவுகோலாக, விவிலியத்தில் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Fear of Lord is the beginning of wisdom. அது ஒரு சிந்தனை. இறைவனுக்கு பயம், எல்லா சமயங்களையும் தழுவி கொண்டு போகிற பார்வை, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நீ ஒழுக்கமாக இரு, நல்லதை படி, லைப்ரரி அறிமுகம் செய்து, உங்களை வெளி பள்ளிகளுக்கு கொண்டு போய் போட்டிகளை அறிமுகம் செய்து, விளையாட்டில் எல்லா துறைகளிலும் வளர்த்து, தரச் சான்றிதழ் கொடுத்து, அவங்க வாங்கி தர்ற சர்டிஃபிகேட் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் as well as your 10th +2 சர்டிஃபிகேட், அதுதான் உங்கள் வாழ்க்கை. அதைத்தான் நீங்கள் வாழ்நாள் முழுக்க எங்கே போனாலும் உங்கள் +2ல் என்ன மார்க் வாங்கினீங்க, 10th என்ன மார்க் வாங்கினீங்க, அதுதான் உங்கள் எதிர்காலத்தையே நிச்சயம் செய்கிறது. என்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு ஒரு பாட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸா இருக்குது, அது யாருமே சொல்றதில்லை. அந்த வரி மட்டும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். அது அதே பாட்டில் தான் இருக்குது. தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். அதான் அந்த வரி. அப்படின்னா ஆசிரியர்கள் கற்றவர்கள், அவர்களது அறிவுரைகள், அவர்களது வழிகாட்டுதல், அவர்கள் உங்களோடு இருந்து பயணித்தல், அதுதான் நோய் தீர்க்கும் மருந்து. அதுதான் உங்களை முன்னேற்றுகிறது, வளர்க்கிறது. வீடு உடலை கவனிக்கிறது, பள்ளி உங்களது உள்ளத்தை, அறிவை வளர்க்கிறது. உடல் வளர்ச்சி முக்கியம், ஆனால் அறிவு வளர்ச்சி அதைவிட முக்கியம் என்பதால் பள்ளிச்சூழலே என்று சொல்லி மிக அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.